ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, டுடே சனிக்கிழமை. இன்னைக்கு தேனியில வந்து சந்தை, அதான் கட்டப்பையோட மார்க்கெட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 8 வருஷத்துல இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சந்தைக்கு வந்து நான் போறேன். வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்க்கெட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்ன உடனே சாரல் விழுக ஆரம்பிச்சிருச்சு. இன்ன வரைக்கும் சாரல் வந்து விழுகலை. தம்புமாவும் குட்டியாலும் எப்படா மழை நிற்க போது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் போகும்போதேவோ ட்ரெயின் வர்றதுக்காக கேட் போட்டாங்க, அதனால வெயிட் பண்ண வேண்டியது. ட்ரெயின் போகுது, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மாமா இருந்தாலும் இடையில உழுது போயிட்டாரு. நல்லா மழை பெஞ்சுது, அதனால ஒரு இடத்துல வந்து நிற்காச்சு. சாரல் பெஞ்சனால நாங்கள் சரி தம்பி குட்டியால் இருக்காங்க, இல்லை அப்படின்னா நாங்கள் போயிடலாம். குட்டியால் இருக்கிறதுனால ஒரு கடையில் பார்த்து நின்றுட்டு இருந்தோம். அவங்களும் நல்லா வேடிக்கை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் பாருங்க, சரியான மழை. உள்ளே வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் அவர் தான் வேணாம், சின்ன பசங்க இருக்காங்க, சளி பிடிச்சிக்கிறோம், கிளைமேட் ஏற்கனவே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் லேட்டாக கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் மழை விட்டதை பார்த்துட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு எல்லா காய்கறியும் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு முதலாம் வந்து ஒரு தட்டு அப்படின்னா 10 ரூபா சொல்லுவாங்க. இப்போ வந்து கார்த்திகை மாதன்றனால ஒரு தட்டு 20 ரூபா. காய்கறி விலையெல்லாம் கொஞ்சம் கூடிருச்சு. ஒரு தட்டு 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ளுக்கு வந்து என்ன சொல்கிறது, போகவே முடியலை. அந்தளவுக்கு வந்து இதாக இருந்தது, ரொம்ப சகதியாக இருந்தது. அதுலேயுமே எல்லாருமே வந்து வாங்கிட்டு தான் இருந்தாங்க. நாங்களும் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். தம்பிக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பித்தோம். அது போக மாமா வந்து மாமாக்காக கருவாடுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கருவாடு வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. கருவாடு வந்து வாங்கினோம். அண்ணா வந்து அறுத்து கொடுத்தாங்க. அவ்வளோதான், எல்லாமே வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே எல்லாமே கொட்டி கையோட ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க ஆரம்பித்தாச்சு. பாக்ஸ் போட்டோம் அப்படின்ட்டா வந்துட்டு நிறைய ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க முடியாது, அதனால பாக்ஸ் போடாமல் கவரில் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து எல்லாமே எடுத்து வச்சு ஒரு கவரில் போட்டு உள்ளே வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்போயே உட்காந்து பிரிச்சுக்கிட்டு இருந்தோம் கையோட. ஆனால் பரவாயில்ல, இவ்வளோ நாங்கள் 400 ரூபா கிட்ட தான் நாங்கள் வந்து காய்கறிக்கு மட்டும் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். ஃப்ரூட்ஸ்க்கெல்லாம் கிடையாது, காய்கறிக்கு மட்டும் 400 ரூபா. பரவாயில்ல. இங்கே பக்கத்தில் நாங்கள் வந்து எங்களுக்கு ரெகுலராக வந்து ஃப்ரெஷ்ஷாக காய்கறி கிடைக்கும். இருந்தாலும் ஆனால் இங்கே ரேட்டு வந்து அதிகம். அதனால தான் இன்றைக்கி மாமாவை பிடிச்சி நான் கூப்பிட்டு போயிட்டேன். வாங்க இன்றைக்கி வந்து மார்க்கெட் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போன காரணமே அதுதான். ஏன்னா நம்ம வாட்டுக்கு வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாட்டுக்கு எடுத்து வந்து நம்ம சமைச்சிக்கலாம். என்ன காய்கறின்னு சொல்லிட்டு முதல்ல பிளான் பண்ணி வச்சுக்கலாம். மாமா அப்போ கூட என்னை கலாச்சிக்கிட்டே தான் இருந்தார். வாங்கி வைக்கிறது ஓகே, செஞ்சு தருவியா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிக்கிட்டு இருந்தார். உடனே மாமாவுக்கு கொஞ்சம் கோவம். குட்டியால் வந்து எல்லாத்தையும் தூக்கி தூக்கி வாயில் வச்சுட்டு இருந்தாங்க. விழுகிறேன் வழுக்கிறேன் நினச்சுமா. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்துடுறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வாங்கிட்டு வந்த மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்த காய்கறிகள். கொத்தடிக்கிறான்மா. காய்கறி எல்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து வந்து வச்சாச்சு. இது எல்லாமே வந்து மொத்தமாக நாங்கள் வாங்கினது வந்து 400 ரூபாய்க்கு. இப்போ வந்து கார்த்திகை மாதம் அப்படின்றனால காய்கறி விலை வந்து எல்லாமே 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்லாம் வந்துட்டு 10 ரூபா தான் ஒரு தட்டு, 10 ரூபா அப்படின்னு சொல்லி தான் விற்பாங்க. இப்போல்லாம் வந்துட்டு எல்லாமே 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் மாலை போட்டிருக்கனால இடையில மழை வேற, அதனால 20 ரூபான்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், இந்த காய்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக 400 ரூபாய்க்கு வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ்.
இங்க பாருங்க, இதுல செல்லாவுக்கு மட்டும் பாருங்க எத்தனை பாக்கெட் அப்ளோன்னு மட்டும் பாருங்க. இங்க பாருங்க, கீழே கொட்டுறையும் பாருங்க. இங்க பாருங்க, இதுதான் வந்துட்டு அவங்களுக்கு ரெகுலரா வந்து பொரிச்சு பொரிச்சு கொடுக்கணுமாமா. இங்க பாருங்க எவ்வளோ. இந்த ஃப்ரூட் வந்து இது வந்து அன்னாச்சி பழம். இது வந்து எனக்காக வந்து நான் வந்து வாங்கினேன். இது வந்து 20 ரூபாய்க்கு வாங்கினேன். அன்னாச்சி பழம் வந்து 20 ரூபா பாருங்க. இது அன்னாச்சி பழம் வந்து இந்த அன்னாச்சி பழம் வந்து 20 ரூபா. இது வந்து நெல்லிக்காய் வந்து 30 ரூபா, 1/4 கிலோ 30 ரூபா நெல்லிக்காய். இது வந்து 20 ரூபா. இது ஒரு 20 ரூபா. பப்பாளி பழம் வந்து 20 ரூபா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்க தான் இந்த மாதிரி தோல் வந்து இப்படி இருக்குமா, உள்ளுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லைட்டாக காயாக தான் இருக்குது, அதனால தான் வாங்கியாச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோட நாங்களும் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். ரொம்ப சரியான மழையாக வேற இருந்துச்சு, உள்ள எங்களால் வந்து நடக்கவே முடியல. ஓகே, இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வந்து எப்பயுமே வந்துட்டு நாங்கள் பாக்ஸில் தான் வந்து அடுக்கி வைப்போம். பாக்ஸ் அடுக்கி வச்சோம் அப்படின்னா இது எல்லாமே பத்தாது. அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி கவரில் இந்த தடவை வந்து எடுத்து வச்சாச்சு. எல்லாத்தையும் வைக்கணும் இல்லையா, இடம் சுத்தமாக பத்தாது. அதனால தான் வந்துட்டு கவரில் எடுத்து வச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஹைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.